நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், தற்போதைய சூழல் என்ன? அண்மை தகவல் உங்ககிட்ட என்ன இருக்கு ஸ்ரீதர்? திமுக பொறுத்த வரைக்கும் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் பாமக தனது பலத்தை நிரூபிக்கும் அளவிற்கு இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். தற்போது குறிப்பாக அந்த முன்னணி நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. திமுக 5564 வாக்குகளும், பாமக 2588 வாக்குகளும், நாம் தமிழர் 236 வாக்குகளும் தற்போது வரை பெற்றிருக்கிறது. இந்த சுற்றுகள் விரைவில் முழுவதுமாக வெளியே வரும். ஆனால் தற்போது வரை இந்த பகுதியில் அரசியல் கட்சி பிரமுகர்களோ கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடு எதுவுமே இல்லை. காரணம், அவர்கள் அனைவருமே ஊடகத்தை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து தொடர்ந்து இந்த நேரலையில் செய்து வருகிறோம். நீங்கள் பார்க்கலாம், இது வாக்கு எண்ணும் மையம். இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தற்போது காவல்துறை கூட அதிகாலையிலிருந்தே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காரணத்தால் தற்போது அவர்களோட அமர்ந்திருக்கும் காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் 10 மணிக்கு பிறகாக இந்த பகுதி முழுவதுமாக கூட்டம் நிரம்பி வழியதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த சமயத்தில் இந்த வாக்கு எண்ணும் மையம் என்பது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இருக்கும், கொண்டாட்டத்திற்கும் தயாராக வருவார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியினர், அனைத்து அமைச்சர்களும் இந்த பகுதியில் முகாமிட்டு மிகப்பெரிய அளவில் பணியாற்றியிருக்கிறார்கள். காரணம், ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த பகுதியில் எவ்வளவு ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள் என்பது திமுக உற்று நோக்கி பார்க்கிறது. எந்தெந்த அமைச்சரிடம் எந்தெந்த பகுதி ஒப்படைக்கப்பட்டது, அந்த பகுதியில் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் என்று அதையும் திமுக உற்று நோக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறது. காரணம், மக்கள் மனதில் நாம் இருக்கிறோமோ இல்லையா என்ற கேள்வியுடன் அந்த இடைத்தேர்தல் சந்திப்பார்கள். அதே சமயத்தில் வருகின்ற 2026 ஆண்டுக்கான இந்த தேர்தலுக்கான முன்னோட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. தற்போது வரை முகவர்கள் அனைவருமே அனுப்பப்பட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக தொடங்கிவிட்டது. நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள் பெரும்பாலான இடங்களில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், ஊடகவியலாளர்கள் மின்னணு வாக்கு எண்ணும் இடத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை, செல்போன்களும் அனுமதிக்கப்படவில்லை. தற்போது இந்த முன்னணி நிலவரங்கள் வந்துவிட்டது. இனி இந்த பகுதி முழுவதுமாக அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவர்கள் தொண்டர்களும் குவிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய அண்மை தகவலுக்கு. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.